நண்பர்களே, இது வெள்ளிங்கிரியில் எடுக்கப்பட்ட 2வது நாள் காணொளி. ஏன்டா 2 நாள் கழிச்சு போடுறீங்கன்னு சொல்லி கேட்பீங்க. ஒண்ணும் இல்ல, நம்ம மோனோ மார்க் நண்பருக்கும் நம்ம வாகிய நண்பருக்காகவே இந்த 2 நாளா குடுத்துட்டேன். இது நம்ம எப்பயும் போல வாழ்க்கை திருப்பம் சீரியஸை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க நண்பர்களே. 2வது நாள் அருமையான சன்ரைஸை பார்த்துட்டு அப்படியே நம்ம அப்ப இருக்க இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் பின்னாடி போனோம்னா சித்தர்கள் தவம் பண்ண இடம்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த இடத்த எங்க அப்பா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால அந்த இடத்த போய் வாட்ச் அவுட் வரலாம்னு சொல்லி நானும் நம்ம நண்பர்களும் போயிட்டோம். போனோடனே ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். நம்ம மனசுல எப்ப பார்த்தாலும் ஒரு சிந்தனைகள் மாரத்தான் ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா அங்க போனோடனே முதல் விஷயத்துல என் மனசுல அமைதியை கண்டேன். கொஞ்ச நேரம் அங்க உட்காந்து இயற்கையை அழகா ரசிச்சுட்டு அப்படியே நானும் நம்ம நண்பர்களும் அப்படியே அப்பனை தரிசிக்கலாம்னு சொல்லி அப்படியே அழகா வந்தோம். அந்த அப்பனை தரிசிக்க லைன்ல நின்றுகிட்டு இருக்கோம். நீங்களே பாருங்க, ஏதோ சொர்க்கத்துக்கு எல்லாரும் போற மாதிரி ஒரு ஃபீல். நீங்களே அந்த வியூ பாயிண்ட பார்த்துட்டு பாருங்க. அப்படியே அப்பனோட 7வது மலை சொர்க்கத்துல வந்தவங்க எல்லாத்துக்கும் திருநீர்ல பட்டை போட்டுடுவாங்க. அப்படியே நம்ம நண்பர்களோட பட்டையை போட்டு அப்பனை போய் தரிசிச்சுட்டு அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சு. எல்லாரும் விஷயத்தை நோட் பண்ணிக்கங்க. எல்லாரும் நீங்க நினைப்பீங்க மேலே ஏறது மட்டும் தான் கஷ்டம், கீழே இறங்குறது ஈஸியா இறங்கிடலாம், சரசரம் இறங்கலான்ட்டு. பட் ஆனா இங்க அப்படி பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப செங்குத்தா இருக்கிறதுனால பொறுமையா தான் இறங்க முடியும். இறங்கும் போது நம்ம மோனோ மார்க் நண்பரை பார்த்தேன். மோனோ மார்க் நண்பரை பார்த்துட்டு அழகான மெமரிஸை சேவ் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கிளம்பி வரும்போது 6வது மலையில தண்ணி பிடிக்கலன்னு சொல்லி ஞாபகத்தில் இருந்தோம். ஆனால் மறந்துட்டோம். சரி நெக்ஸ்ட் வாட்டர் பாயிண்ட்ல தண்ணி பிடிச்சிக்கலான்னு சொல்லி சொனைக்கு போகும்போது தான் பார்த்தேன் அங்கே நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அப்படியே தண்ணியை பிடிச்சிட்டு பக்கத்தில் ஒரு குகைகள் இருந்துச்சு. அந்த குகைகளுக்குள்ள போய் சாமி விட்டோம். இந்த இடம் எங்கன்றதை சொல்ல வேணாம்னு சொல்லி அங்கே இருந்தவங்க கேட்டுக்கிட்டாங்க. அதனால அதை பற்றி சொல்லிக்கிற நண்பர்களே மன்னிச்சுக்கங்க. அதை பின் தொடர்ந்து அப்படியே மலை இறங்க ஆரம்பிச்சாச்சு நண்பர்களே. அடுத்த ஸ்டாப்பிங்க வழுக்குப்பாறை கிட்ட தான் போட்டோம். யார் வெள்ளிங்கிரி போகிற பிளான் பண்ணியிருந்தாலும் எல்லாருமே மோஸ்ட்லி நைட்டில் போக பாருங்க, பகலில் போகாதீங்க. வெயில் செம்ம வெயில், என்னால் தாங்கவே முடியல வெயில. இதை பார்த்தா வேலைக்காகன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு லெமன் சோடா அடிச்சுட்டு அப்படியே கடை இறங்க ஆரம்பிச்சிட்டோம். பக்கத்தில் ஒருத்த வரான் பாருங்க வேலுன்னு. இவன் மலை இறங்கலங்க, என்னோட தோலில் தான் மலையே இறங்குறான் பாருங்க. தோலை பிடிச்சிக்கிட்டே நீ சாவடிக்கிறான். சரி வாடா அப்படின்னு சொல்லி அவனையும் கூப்பிட்டு கீழே வந்து இறங்கிட்டு அப்படியே நம்ம இன்னொரு நண்பர்கள் வரகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க ஒரு அளவாக ஒரு 1 மணிக்கு வந்தாங்க. அப்படியே அவங்களுக்கு கூப்பிட்டு பேக்கரியில் போய் டீ குடிக்கலான்னு பார்த்தா எவனும் டீயும் குடிக்கல, ஜூஸும் குடிக்கல. எல்லாம் பேக்கரியில் உட்காந்து தூங்கிட்டு தான் இருந்தோம். அதை பின் தொடர்ந்து ஒரு 5:30 போல வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு நண்பர்களே. வீட்டுக்கு வந்தோடனே முதல் வேலையை நம்ம கொலைவு கடிச்ச காலுக்கும் மலையேறிட்டு வந்த காலுக்கும் ஃபர்ஸ்ட் பெடிக்யூர் பண்ணலாம்னு சொல்லி சுடுதண்ணில் விட்டு அப்படியே ஒரு அலாசிட்டேன் நண்பர்களே. அப்படியே அலாசி முடிச்ச கையோட ஒரு குழியில போட்டு நெக்ஸ்ட் அடுத்த வேலையை பக்கம் கிளம்பியாச்சு நண்பர்களே. என்னடா வந்தோடனே தூங்கலையா, ரெஸ்ட் எடுக்கலன்னு சொல்லி கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, 2 வாரமா நம்ம பெங்களூர் நம்பருக்கு பிஸ்கெட் போட்டிருக்கேன் வரண்டான்னு சொல்லிட்டு. சரி இந்த வாரமா அவனை போய் பார்க்கலன்னா வண்டியே கேட்பான். இந்த டைம் என்னன்னாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக பெங்களூர் கிளம்பி போயிடலான்னு சொல்லி அப்படியே பஸ் டிக்கெட் புக் பண்ணிட்டு அப்படியே பஸ்ல உட்காந்து கிளம்பிட்டேன் நண்பர்களே. டாட்டாவை போய் நாளைக்கு பார்க்கலாம் பெங்களூர்ல.